பியூர் வாட்டரோட pH லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த pH லெவல் என்ன பண்ணும், இது வந்து பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். லைட் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வர வண்டி எது அப்படிங்கிறது வந்து நைட் டைம்ல கிளியர் விஷன் இருக்காது. இது மிகப்பெரிய விபத்து கூட வந்து வழிவகுக்குங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா pH லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெயிண்டே அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற போது நம்மளோட அண்டர் பாடி எல்லாமே மெட்டல்னால செய்யப்பட்டது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கோபிநாத். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான காலநிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு காலநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மழைக்காலம். ஸோ இந்த மழைக்காலத்தில் நம்ம காரை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ், அதாவது மான்சூன் கார் கேர் டிப்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மழை நீர், அந்த மழை தண்ணியில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஸோ இதெல்லாமே வந்து ரெயினில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த வாட்டர் வந்து நம்மளுடைய காரினுடைய அண்டர் சேசஸ் ஆகட்டும், இல்லை காரோட பாடி ஆகட்டும், இதில் படுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH லெவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பியூர் வாட்டரோட pH லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது இருக்குது. இந்த மழை நீரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய pH லெவல் 5லிருந்து 6.5 ஆர் 7 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குங்க. ஸோ இந்த pH லெவல் என்ன பண்ணும், இது வந்து பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக காரோட பெயிண்ட்டை வந்து இந்த pH லெவல் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். இந்த pH லெவல் 7 இருக்கக்கூடிய வாட்டரை வந்து மனிதர்களால் உட்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மனிதர்களால் இதை வந்து உட்கொள்ள முடியும். பட் பெயிண்ட்னால இதை தாங்கிக்க முடியாது. இப்போ ஒரு காரோட பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று மெட்டல் சர்ஃபேஸாக இருக்கும், இல்லைனா அலுமினியம் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அது கரோஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அந்த பெயிண்ட்டை வந்து இந்த pH லெவல் ஹையாக இருக்கும்போது அது வந்து பெயிண்ட் ஃபேட் ஆகிறது, பெயிண்ட் வந்து உறிஞ்சு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிளில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சீசனில் நம்ம காரோட பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம காரோட கிளாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மான்சூன் சீசனை பொறுத்த வரைக்கும் 5 டிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ரிப்பலண்ட். இந்த ரெயின் ரிப்பலண்ட் சர்வீஸ் நீங்கள் எடுக்கும்போது மழை காலங்களில் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து ரொம்ப தெளிவாக தெரியாது. அந்த ரெயின் ரிப்பலண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது வந்து இதனால் உறுதிப்படுத்தப்படுது. ஸோ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் மார்க் ரிமூவர். இப்போ நம்ம வந்து இந்த உப்பு தண்ணியிலலாம் வந்து கண்ணாடியை வாஷ் பண்ணுறது, காரை வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்ணாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டாட்டாக வந்து அங்கங்கே படிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து சால்ட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சால்ட் வாட்டர் மார்க்கை நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து போகவே போகாது. ஸோ அதுக்கு வந்து சால்ட் வாட்டர் ரிமூவர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம 5K கார் கேரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு கிளியர் விஷனை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான ஒன்றா இருக்கும். இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் ஸ்க்ராட்ச் ரிமூவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் கிளாஸில் எதுக்காக ஸ்க்ராட்ச் ஏற்படுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளோட வைப்பர் அடிட்டிவ் இல்லாமல் நம்ம வைப்பரை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை ட்ரையான டைமில் வைப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைப்பர் மார்க் வந்து அப்படியே கண்ணாடியில் படிஞ்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது பகல் நேரத்தில் உங்களுக்கு பெருசாக இஷ்யூ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வண்டியோட லைட் வந்து அந்த ஆர்க்கில் படும்போது உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கும். அப்போ லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டி எது அப்படிங்கிறது வந்து நைட் டைமில் கிளியர் விஷன் இருக்காது. இது மிகப்பெரிய விபத்து கூட வந்து வழிவகுக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் ஸ்க்ராட்ச் ரிமூவர் மூலமா நம்ம வந்து இந்த ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃபான ஜர்னியை என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ நான் முன்னாவே சொன்ன மாதிரி இந்த pH வந்து தண்ணியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம காரோட பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மான்சூன் டைமில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங். ஸோ டெஃப்லான் கோட்டிங் மூலமாக என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கார் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காரோட பெயிண்ட் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஃபேடுலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் உங்கள் காரை அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டெஃப்லான் கோட்டிங் பண்ணுறது மூலமாக உங்கள் காரோட பெயிண்ட் ஃபேட் ஆகிறது, அதே மாதிரி பெயிண்ட் உறிஞ்சு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஒரு UV ரேசஸ்லேயே ஆகட்டும் இல்லை இந்த மாதிரியான pH லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டரில் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம காரோட பெயிண்ட் சர்ஃபேஸை கண்டிப்பாக அது வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரமிக் கோட்டிங். ஸோ இந்த செரமிக் கோட்டிங்னால என்ன யூஸ் அப்படின்னா
சேம் நம்மளோட பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பெயிண்ட் உறிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் மேலே ஒரு டஸ்ட் படுது, இல்லை முன்னாடி போயிட்டு இருக்க வெஹிக்கிளோட டஸ்ட் வந்து நம்ம வண்டியில் படுது அப்படின்னா செராமிக் கோட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் வந்து நம்ம பெயிண்ட் சர்ஃபேஸில் நிற்கவே நிற்காது. ஏன் அப்படின்னா பெயிண்ட் சர்ஃபேஸில் டஸ்ட் ஸ்டாக்னேட் ஆக தான் உங்களுக்கு கலர் ஃபேட் அப்படிங்கிறது வந்து அங்கே நடக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து படியவே விடாமல் அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செராமிக் கோட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து உங்கள் பெயிண்ட் சர்ஃபேஸ்க்கான ப்ரொடக்ஷனாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் செராமிக் கோட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு நான் பண்ணாமல் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி பாலிஷ். ஸோ யூவி பாலிஷ் பண்ணுறதன் மூலமாக ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அல்ட்ரா வயலட் ரேசஸ்லேருந்து உங்கள் காரோட பெயிண்ட் சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் காரோட பெயிண்ட் சர்ஃபேஸ் டல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த யூவி மேனுவல் பாலிஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன். எதுக்குப்பா அண்டர் பாடி நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அது என்ன வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஒரு காரோட ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது காரோட அண்டர் பாடியை பொறுத்து தான் மெயினாக அமையும். ஏன் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆர் நம்ம விசிபிளாக பார்க்கக்கூடிய சர்ஃபேஸை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி பொதுவாகவே நீட்டாக தான் வச்சிருப்போம். ஆனால் இந்த அண்டர் பாடி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மறந்துடுவோம். அது குறிப்பாக இந்த மாதிரி மான்சூன் மழைக்காலம் டைமில் இந்த அண்டர் பாடி பெருசாக அஃபெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த pH லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெயிண்டே அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கிற போது நம்மளோட அண்டர் பாடி எல்லாமே மெட்டல்னால செய்யப்பட்டது. ஸோ அப்போ வந்து ஈஸியாக துருப்பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம மழை காலத்தில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு மழை தண்ணி தேங்கி இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் இன்னும் நிறைய வந்து வைரஸ் பாக்டீரியா இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம வண்டியை டிரைவ் பண்ணும்போது நம்மளோட அண்டர் பாடி அப்படிங்கிறது ஈஸியாக துருப்பிடிச்சிடும். ஸோ அதனால நம்மளோட ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருங்க. ஸோ இதில் இருந்து நம்மளோட அண்டர் பாடி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி அண்டர் பாடி கோட்டிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக இதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் அண்டர் பாடிக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் கோட் ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் கோட் கொடுக்கும்போது நம்மளோட காரோட அண்டர் பாடி அப்படிங்கிறது ரஸ்ட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாக்கப்படுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் கோட்டிங். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்டர் பாடியில் நீங்கள் நார்மலாக ஒரு காரோட அடியில் பார்த்தீங்கனாலே தெரியும் சைலன்சர் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா அந்த கிரவுண்டுக்கும் சைலன்சருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது சைலன்சராக தாங்க இருக்கும். ஸோ அதனால சைலன்சர் கோட்டிங் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைலன்சரில் வந்து அங்கங்கே ஓட்ட விழுகிறது. ஏன்னா சைலன்சரில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த நாய்ஸ் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கணும், வண்டியோட ரீசேல் வேலையை அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைலன்சர் கோட்டிங் எடுத்துக்கலாம், அண்ட் அண்டர் பாடி கோட்டிங்கும் எடுத்துக்கலாம். இந்த மான்சூன் கார் கேர் டிப்ஸில் நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் கண்டாமினேஷன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மெயின் டாபிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓசோன் தெரப்பி. ஸோ ஓசோன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு லாங் ஜேர்னி பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது காரை வந்து நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸாக இருக்கும்போது அந்த காற்றுல வந்து வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஓசோன் தெரப்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ஓடர், அதே மாதிரி தலைவலிக்கிறது மாதிரியான அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் என்ரிச்மெண்ட். ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காரோட இன்டீரியருக்கு நம்ம ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுவும் ரீசேலில் ஒரு நல்ல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்டீரியர் என்ரிச்மெண்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் தரவாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ சீட்ஸில் என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட்டமாக பார்த்தா நமக்கு தெரியாதுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஸ்வெட் ஆகுறது, நம்ம முதுகு ஸ்வெட் ஆகி அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து சீட்டில் வந்து படிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சீட் மேலே ஒரு வெள்ளை கலர் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது தொடர்ந்து இந்த ஸ்வெட் வந்து படிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனால பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு மேற்கொண்டு தலைவலி, ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி அப்படிங்கிறது வந்து அதில் கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஸோ இந்த இன்டீரியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் டைமில் நிறைய அங்கங்கே வந்து சேறு சகதியமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே சேறு சகதியோட வண்டியில் ஏறி உட்காரும் போது அது எல்லாமே காரோட ஃப்ளோரில் தான் வந்து படியுதுங்க. இப்போ நார்மலான ஒரு காலம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி மான்சூன் டைமில் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே நிறையவே இருக்கும். ஸோ அதனால அதோட நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து சில உபாதைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால இந்த இன்டீரியர் என்ரிச்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காரோட டேஷ்போர்ட், அதே மாதிரி சீட்ஸ் ஆகட்டும், இல்லை ரூஃப் ஆகட்டும், அதே மாதிரி ஃப்ளோர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தரோவாக க்ளீன் பண்ணி ஒரு சேஃபான ஜேர்னியை இன்சூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மான்சூன் கார் கேர் டிப்ஸில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட்.
ஸோ இந்த அலாய் வீல் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை காலங்களில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது முதல்ல நம்ம காரோட அஃபெக்ட் ஆகக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயரோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ். ஸோ இந்த அலாய் வீல்ஸில் இந்த சேறு சகுதியும் டேரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம காரோட லுக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிருங்க. ஏன்னா ஒரு அலாய் வீலை பொறுத்து ஒரு காரோட லுக் வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ நீங்கள் அது வந்து அலாய் போட்டிருக்க ஒரு வண்டியை பாருங்கள், அலாய் இல்லாத ஒரு வண்டியை பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால இந்த அலாய் வீல் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக அந்த டஸ்ட் வந்து அலாய் வீலில் வந்து படியாதவன நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதனால ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அங்கே ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஓகே மகளே, ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்லென்ஸ் பாய் ஃப்ரம் யாஸ் கோபிநாத் ஃப்ரம் 5K கார் கேர்.